வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயாஜி. நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் விற்பனையில் வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை குறித்து நான் இப்போ ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு கவிதைகள் எழுதவும் கவிதைகளை வாசிக்கவும் ஆர்வம் இருக்கா அப்படின்னு நீங்கள் முதல்ல என்ன தெரியுங்களா பண்ணணும்? போய் கவிதை எழுதுங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் முதலில் கவிதைகளை வாசிக்க வேண்டும். வாசித்த கவிதைகள் குறித்து ஒரு உரையாடலை நடத்த வேண்டும். அந்த உரையாடல் வழி நீங்கள் எதை கண்டறிந்தீர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் கவிதைகள் உங்களுக்கான அடையாளமாக மாறும். மகாகவி பாரதியின் வசன கவிதைகளுக்கு பிறகு புது கவிதை என்ற நவீன கவிதையை உறக்க பேசி உறக்க பிடித்தவர் என்றால் நான் பிச்சமூர்த்தியை சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கவிதைகளை எழுதியிருக்கின்றார். கவிதைகளை மட்டுமல்லாது சிறுகதைகளையும் எழுதியிருக்கின்றார். முன்னோடிகளின் சிறந்த சிறுகதைகள் என தொகுத்தால் நிச்சயமாக நான் பிச்சமூர்த்தியின் சிறுகதைகளுக்கும் அதில் இடம் இருக்கின்றது. நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் அப்படின்ற புத்தகத்தை குறித்து சிறிய அறிமுகத்தை நம்ம பேசலான்னு இருக்கோம். தொகுப்பும் பதிப்பும் சந்தியா பதிப்பகம். ரொம்ப சிறந்த முறையில் ரொம்ப நேர்த்தியாக இந்த புத்தகத்தை அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். நான் பிச்சமூர்த்தியை பற்றி சொல்லுவதாக இருந்தால், தத்துவார்த்த பின்னணியில் கதை சொல்லும் முறையை அல்லது கதை சொல்லும் யுக்தியை தமிழ் கவிதைக்கு அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம். அதிலும் புது கவிதைக்கு இவரை தந்தை என்றும் அழைக்கின்றார்கள். தமிழ் இலக்கிய முன்னோடிகளில் இவருக்கு தனித்த இடம் உண்டு. இந்த புத்தகத்தில் 1934 ஆண்டிலிருந்து 1976 ஆண்டு வரையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளை தொகுத்திருக்கின்றார்கள். முக்கியமாக நா பிச்சமூர்த்தி எழுதியிருக்கக்கூடிய நவீன கவிதைகளை இவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு கதை சொல்லும் யுக்தியை இன்றும் நாம் இதை வாசித்தால் கூட அபாரம் என சொல்ல தகுந்த கவிதைகளை எழுதியிருக்கின்றார். அதில் குறிப்பாக ஒரு கவிதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவிதையின் தலைப்பு தீக்குழி. 1934 1937 ஆண்டு வாக்கில் எழுதப்பட்ட கவிதைகளில் இந்த கவிதை உண்டு. வீட்டில் பூச்சியை குறித்து சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான். வழக்கமாக வீட்டில் பூச்சியை நாம் எவ்வாறு சொல்லுவோம்? அது சுடராக எழுதிட்டு இருக்கிற ஒரு சுடர் மீது மோதி செத்து போயிடுது, சீக்கிரமா செத்து போயிடுது, அற்ப ஆயுசு, வீட்டில் பூச்சி அப்படி ரொம்ப ஏளனமா இலக்காரமா தானே பேசுவோம். அதில் ஒரு தத்துவார்த்த பார்வையை கவிஞர் நா பிச்சமூர்த்தி முன்வைக்கின்றார். இதுதான் இவரின் கவிதைக்கு தனித்த அடையாளத்தை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த கவிதை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க மாறுபடலாம், வேறுபடலாம். ஆனால் இப்படியான ஒரு பார்வையை கவிஞர் முன்வைத்திருக்கிறார் என்றால் கவிதையுலகம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என நம்ம யோசிக்கத்தான் வேண்டும். தீக்குழி. அட கதையே, விளக்கு பூச்சியா மாய்வதற்கு உதாரணம். அட கதையே, விளக்கு பூச்சியா மாய்வதற்கு உதாரணம். இதோ ஒரு சிறகு பொசுங்குகிறது, போகட்டும் என்று சுற்றுகிறது. இதோ மற்றொன்றும் விடேன் என்ற சங்கற்பம், தீயில் குளிப்பேன் என்ற உயிராசை, சக்தி தூண்ட துணிவு பொங்க நகர்ந்தேனும் சுடரண்டை செல்லுகிறது. சக்தி தூண்ட துணிவு பொங்க நகர்ந்தேனும் சுடரண்டை செல்லுகிறது. அதோ சென்று விட்டது. அதான் உருமாற்றும் தெய்வ முயற்சி, அத்வைத சாதனை. அதான் உருமாற்றும் தெய்வ முயற்சி, அத்வைத சாதனை. ஜோதியின் அகண்டம் ஜீவாணுவை அழைக்கிறது. ஜோதியின் அகண்டம் ஜீவாணுவை அழைக்கிறது. லயம். விட்டிலின் உடல் சாம்பலாகிவிட்டது. விட்டிலின் உடல் சாம்பலாகிவிட்டது. விட்டிலா மாய்வதற்கு உதாரணம், விட்டிலா மாய்வதற்கு உதாரணம் அப்படின்னு இந்த கவிதையை நான் பிச்சமூர்த்தியை முடிக்கின்றார். தீக்குழி என்ற தலைப்பில் இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கின்றார். வழக்கமாகவே வீட்டில் பூச்சியை நாம் என்னவாக பார்ப்போம் என்ற பார்வையிலிருந்து வேறொரு பார்வையில் இந்த கவிஞர் இந்த கவிதையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த கவிதையை வாசித்ததுக்கு பிறகு வீட்டில் பூச்சி தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளும் சமயத்திலும் அதை பார்க்கும் பொழுதும் நமக்கு இந்த கவிதையின் சாயல் அல்லது இந்த கவிதையின் சாரம் நமக்கு நினைவில் வரும்.
குறிப்பாக நான் பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் என்ற சந்தேக பதிப்பகத்தின் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நவீன கவிதைகளை தொகுத்திருக்காங்க. ஏறக்குறைய 80க்கும் அதிகமான கவிதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. 232 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் விற்பனையில் இருக்கின்றது. தாராளமாக புத்தகத்தை வாங்க விரும்புவோர் நம்மை தொடர்பு கொள்ளலாம். அதோடு நீங்கள் கவிதை எழுத ஆர்வம் உள்ளவரா, கவிதைகளை வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவரா, நீங்கள் தவறாது நமது தமிழ் கவிதையின் முன்னோடிகளில் ஒருவராக திகழக்கூடிய நான் பிச்சைமூர்த்தியின் இந்த கவிதை புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். அந்த கவிதையை குறித்து ஒரு உரையாடலை நடத்துங்கள். நீங்கள் வெளியே தான் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. கவிதையை வாசித்த பிறகு உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் உரையாடுங்கள், உங்கள் மனதோடு நீங்கள் பேசி பாருங்கள். அந்த கவிதை உங்களுக்கு இன்னொரு பரிணாமத்தை கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால், கவிதைகளை எழுதுவதற்கு முன்பாக கவிதைகளை வாசித்து பாருங்கள். இன்று எழுதும் கவிதைகள் மட்டுமல்ல, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட கவிதைகள் கூட இன்றும் நாம் வாசிப்பை அர்த்தப்படுத்தும் கவிதைகளாகவே இருக்கின்றன. என்ன, அதற்கு கொஞ்சம் தேடல் நமக்கு அவசியம். இந்த சிறிய அறிமுகத்தோடு விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.